ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மை பொசசிவ் ஸ்டெப் பிரதரோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் நான் எதோட முடிச்சிருந்தேன்னா, ஒயனுக்கும் ஹியூஜனுக்கும் ஒரு மாதிரி சாஃப்டான ரொமான்ஸ் மாதிரி ஒன்று நடந்திருக்கும். அதை பார்த்து காண்டாகி ஜிம்மன் கிளாஸை உடச்சிருப்பான். அதுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு போய் கட்டு போட போகும்போது ஒயனுக்கும் ஜிம்மனுக்கும் ஒரு மாதிரி ரொமான்ஸ் நடந்திருக்கும். நான் இதோட தானே முடிச்சிருந்தேன். சரிடா, நம்ம அப்படியே இதுலேருந்தே கன்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளீஸ் வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் தாட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்கடா. அதே மாதிரி லைக்கும் பண்ணுங்கடா, அப்படியே சப்ஸ்கிரைபும். சரிடா, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே நீங்களும் ஜிம்மினும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ண வரீங்க. பட் ஜிம்மன் விடுற மாதிரியே இல்லை. ஜிம்மன், என்ன பண்ணுற? போதும் விடு. ஹியூன்சன் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பான். நம்ம போகலன்னா ஏதாவது நினச்சிப்பான். ஜிம்மன் விடு. ஜிம்மன், ஏய், அவன் நினச்சா எனக்கு என்ன? அவன் ஏதோ நினச்சிட்டு போகிறான். எனக்கெல்லாம் கவலை இல்லை. இப்படியே இருவாயன், கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கலாம். ஜிம்மன், என்ன ஜிம்மன்? ஏய் லீஸ்டி, இப்படியே இருக்கலாம். நல்லா இருக்கு வயன். ஏன் உனக்கு எனக்கு பிடிக்கலையா? அப்போ சரி, அப்போ நான் நீ போ. ஏய் ஜிம்மன், அப்படிலாம் இல்லைடா. ஏய் அப்புறம் என்ன? அப்போ இரு. நீ சொன்னால் கேட்கவா போகிற? சரி சரி இருக்கேன். ம். ஜிம்மன் அப்படியே திரும்ப உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அவனோட வார்ம்த்தில் நல்லா அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ரெண்டு பேரும் யாரை பற்றியும் யோசிக்கவே இல்லை. இப்போ இந்த வேர்ல்டில் இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் முக்கியம். அந்த அளவுக்கு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க ஒருத்தர் ஒருத்தர். அப்படியே திரும்ப ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணுறீங்க. ஏய் வயன். ஜிம்மன், லேட் ஆச்சு ஜிம்மன். இதுக்கப்புறமும் நம்ம இப்படியே இருந்தோன்னா கண்டிப்பாக ஹியூஜன் கண்டே பிடிச்சிருவான். அவனே இங்கே வந்துடுவான். ஜிம்மன், தயவு செஞ்சு வா ஜிம்மன், எழுந்து போகலாம். ஏய் வயன், ஆனால் ஜிம்மன் ப்ளீஸ், எனக்காக வா ஜிம்மன், போகலாம். ஜிம்மன் அப்படியே சைலண்ட்டாக உங்கள் ஃபேஸையே பார்க்குறான். நீங்களும் அவனையே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏய் எப்படி அந்த ஒரே நாளில் என்னை மொத்தமாக இப்படி மாற்றி ஒரு பப்பி மாதிரி உன் பின்னாடி சுற்ற விடுற? எப்படி? அது எப்படி? அது நீ என்ன கேட்குறியா? இப்போ நானும் உன்னை கேட்கலாம்ல. இத்தனை வருஷமாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இல்லாத ஒரு பொண்ணை இப்படி கூட்டி வச்சு இறுக்கி பிடிச்சி கட்டி பிடிச்சி என்னென்னலாமோ நீ தான் பண்ண. அப்போ தெரியல? நீ தான் வந்த ஒரே நாளில் என்னை என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்க. நீ என் மேலே பழி போடுறியா பொறுக்கி? ஏய் என்னடி ஆய அதிகமாக பேசுகிற? ஏன் நீ பேசும்போது தெரியலையோ? தெரியாதுடா, உனக்கு தெரியாது. ஏய் ஆடிங்க. ஜிம்மன் அப்படியே உங்கள் ஃபேஸை பிடிச்சி உங்களுக்கு கிட்ட இழுக்கிறான். அவன் என்ன தான் உங்களோட நெக்கில் மார்க் பண்ணியிருந்தாலும் இன்னும் உங்களோட லிப்ஸ் கிட்ட அவன் பக்கத்தில் கூட வரலை. நீங்களும் அப்படியே ஜிம்மனையே பார்க்குறீங்க, அவனும் உங்களை தான் பார்க்குறான். ஏய் என்ன கொடுக்கவா? ஏய் சொல்றி, கொடுக்கவா? சரி சரி ஜிம்மன். நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஜிம்மனும் அப்படியே ஸ்மைலோட பொறுமையாக உங்களை இழுத்து உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். நீங்களும் நல்லா ஜிம்மனோட லேப்பில் கம்ஃபர்டபுளாக உட்காந்து அவனோட நெக்கை சுற்றி உங்கள் கையை ரேப் பண்ணி நல்லா அவனை பேஷனேட்டாக கிஸ் பண்ணுறீங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் மறந்து அவ்வளோ பேஷனேட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரும் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு மூச்சு வாங்கிட்டே ஒருத்தர் பார்க்குறீங்க. ஜிம்மன் அப்படியே பொறுமையாக அவனோட கையை வச்சு உங்களோட லிப்ஸை வைப் பண்ணி விடுறான். என்ன பண்ணுற ஜிம்மன்? என்னோட எச்சி அப்படியே வெளியே போனான்னு வையன், அவனே கேட்பான் எவனோட எச்சின்னு.
பொறுக்கி பொறுக்கி மாதிரி பேசாத ஜிம்மன். ஆமாண்டி, நான் பொறுக்கி தான். அது உனக்கு இப்போ தான் தெரியுமா? ஆ இல்லைப்பா, எனக்கு வந்த அடுத்த செகண்டே தெரியும் நீ பொறுக்கிதான்னு. ஜிம்மன் உங்களை கன்ஃபியூஸ்டாக பார்க்குறான். அப்போ தான் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு ரியலைஸ் பண்ணுறீங்க. நீங்கள் அப்படியே திரு திருன்னு முழிச்சிட்டு அவனையே பார்க்குறீங்க. ஏய் கள்ளி, என்னடி பார்த்த? என்ன பார்த்த? ஆ அது அது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நான் என்ன பார்த்தேன்? நான்லாம் ஒன்றும் பார்க்கல. ஏய் இல்லை, ஏதோ பார்த்துருக்க. என்னடி பார்த்த? சொல்லு, என்ன பார்த்த? ஜிம்மன் அப்படியே நக்கலாக சிரிச்சுட்டே உங்களை பார்க்குறான். உங்கள் ஃபேஸ்லாம் அப்படியே ரெட் கலரில் சேஞ்ச் ஆகுது. நீங்கள் அப்படியே வேறு சைட் திரும்பிக்கிறீங்க. ஏய் ஒயன், நீ பாருடி, என்னடி பார்த்த? ஏய் அம் அம் அது அது நீ நீ பீச்சில் அந்த பொண்ணு, அதான் உன் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணிருந்தே, அதை அதை சொன்னேன். ஜிம்மன் அப்படியே சிரிச்சுட்டு உங்களை நக்கலாக பார்க்குறான். ஏய் என்னடி, நான் பொறாமையா? ஆ என்ன? ஆ பொறாமையான்னு கேட்டேன். அதான் மூஞ்சிலே தெரிதே. யாருக்கு? எனக்கு பொறாமையா? வாய்ப்பே இல்லை. நீ என்ன பெரிய ஆணழகன்னு நினச்சிட்டியா? எனக்கும் தான் 10-15 பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்களே, அதுக்கெல்லாம் நான் பொறாமப்பட முடியுமா என்ன? என்னது, உனக்கு 10-15 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா? ஏய் இப்போ தானடி, ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸே இல்லை ஜிம்மன். எப்படி? நீ தானே ஜிம்மன் என்ன இப்படிலாம் பண்ண? நீ தானடி கேட்ட? என்ன என்னடி? ஆ அது வாயை மூடு ஜிம்மன். மூஞ்சி மொகரையும் பாரு, பொறம்போக்கு. ஆ ஆமாண்டி, நான் உனக்கு புறம்போக்கு தான். உண்மையை சொன்னால் புறம்போக்கு மாதிரி தான் தெரிவேன். சரி சொல்லு, செல்லசான தானே? என்ன பொறாமையா ஒயன்? ஏன் ஏன் உனக்கு இல்லை? ஹியூன்ஜின் என்கிட்ட வரும்போது நீ எப்படி அவனை மறைச்சிட்டு இருந்த நானும் தான் பார்த்தேன். அப்போ சொல்லு, உனக்கு என்ன பொறாமையா? என்ன ஜிம்மன் ஜெலஸா? ஆமாம். என்ன? நீங்கள் ஜிம்மன் கண்டிப்பாக அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான்னு நினச்சி தான் நீங்கள் நக்கலாக கேட்டிருப்பீங்க. பட் ஜிம்மன் இப்படி ஓப்பனாக ஒத்துப்பான்னு உங்களுக்கு தெரியல. இப்போ உங்களுக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. என்ன சொல்கிற? ஆமாம், இதில் என்ன இருக்குது? நான் ஒத்துக்கிறேன். எனக்கு அவன் உன்னை பார்க்கும்போது, உன்னை தொடும்போது, உன்கிட்ட வரும்போது பிடிக்கல. இதில் என்ன இருக்குது? ஆமாம், ஐம் ஜெலஸ். நான் ஒத்துக்கிட்டேன். அதான் உண்மை. எனக்கு என் தம்பி மேலெல்லாம் ஜெலஸ் இல்லை. அவன் அவன் யார் கூட வேணால் எப்படி வேணா இருக்கட்டும். ஆனால் அவன் உன் கூட அப்படி இருக்கிறத என்னால் பார்க்க முடியல. ஏன் ஏன் நான் வந்து இன்னும் ஒரு நாள் கூட முழுசாக ஆகலே. அதுக்குள்ளே எப்படி? அதான் எனக்கும் தெரில. அதுக்கு தான் நான் கேட்டேன், என்னடி பண்ணன்னு. இப்போ சொல்லு, நீ ஜெலஸான தானே? அது இல்லை, நானும் ஜெலஸ் ஆகல. ஏய் ஏன்டி இப்படி பச்சையாக நடிக்கிற? அதான் நான் ஒத்துக்கிட்டேன்ல, நீயும் ஒத்துக்கவே வையன். ஏன்டி இப்படி இருக்க? ஈகோ பிடிச்ச கழுத. என்னது? ஈகோ பிடிச்ச கழுத. அதானே ஒத்துக்க மாட்டுற? எங்கே ஒத்துக்கிட்டா நம்ம ப்ரைடுக்கு ஏதாவது ஆகிடுமோ? அந்த ஈகோ தானே, ஒத்துக்க வையன். ப்ரைடா? ஈகோவா? ஆமாம், அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருந்துக்கிறேன். எனக்கெல்லாம் எந்த பொறாமையும் இல்லை. நீ அவ கூடவே என்னவோ பண்ணு, எனக்கு என்ன? முதல்ல என்னை விடு, நான் போகிறேன். நீங்கள் அப்படியே ஜிம்மனோட லேப்பில் இருந்து எழுந்துக்கிறீங்க. ஜிம்மன் திரும்ப உங்கள் இடுப்பு பிடிச்சி உட்கார வைக்கிறான். என்னை விடுன்னு சொன்னேன், என்னை விடுறா. அதான் போகிறல்ல, போய் அவ கூட வேணா என்னமோ பண்ணு, கிஸ் பண்ணு, ஹக் பண்ணு. ஏன் என்னை பேச வைக்காத, எது வேணா பண்ணு, போ. எனக்கெல்லாம் ஒரு கன்றாவையும் இல்லை.
ஏய் 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 இரு இரு. சரி சரி, உனக்கு வரலன்னா பரவாயில்ல, எனக்கு வருது, நான் ஒத்துக்கிறேன். ஐம் ஜெலஸ். போதுமா? உனக்கு ஜெலஸாக இல்லைனாலும் பரவாயில்ல, எப்படியோ இப்போ இல்லைனாலும் இதுக்கப்புறம் வரும். ஆ இது இதுக்கப்புறம் வரும்னா புரியல. ஏன் தோரா என்ன பண்ண போலான்னு இருக்கீங்க? ஜிமின் உங்களை நக்கலாக பார்க்குறான். அவனுக்கு உங்கள் ஈகோவெல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் எப்படியாவது நீங்கள் ஜெலஸாக இருக்கீங்கன்னு ஒத்துக்க வைக்கணும்னு அவனோட ஈவில் மைண்டில் அது தோணிக்கிட்டே இருக்கு. அதுவா, நான் பீச்சில் கிஸ் பண்ணிட்டு இருந்தேன்ல, அந்த பொண்ணு நைட்டு பண்ணலாம் வா ஜிம்முன்னு கூப்பிட்டா. அதான் போகலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ நீ உனக்கு உனக்கு ஓகே தானே என்? நான் போட்டும்ல. ஏன்னு தெரியல, ஜிம்மின் அப்படி கேட்குறது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகிடுறீங்க. நீங்கள் ஜிம்மின் ஃபேஸை கூட பார்க்கல, நீங்கள் வேறு சைட் திரும்பிக்கிறீங்க. அண்ட் ஜிம்மின் உங்களோட இந்த சைலன்ஸை பார்த்தோன்னையும் அவனோட ஃபேஸில் இருந்த அந்த ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆகுது. அவன் அப்படியே உங்கள் ஃபேஸை திருப்பி அவனை பார்க்க வைக்கிறான். ஏய் என்னடி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, உனக்கு எங்கே போகணுமோ போ ஜிம்மின், நான் உன்னை எதுவும் கேட்க மாட்டேன். அந்த மாதிரி டைப் நான் கிடையாது. நான் உன்னை ஹோல்ட் பண்ணிலாம் வைக்க மாட்டேன். உனக்கு என்ன இஷ்டமோ அதை நீ பண்ணிக்கலாம். என்னை விடு, நான் கிளம்புறேன். நீங்கள் ஜிம்மின் ஃபேஸை கூட பார்க்கல. அவன் விளையாட்டாக பண்ண விஷயம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிருக்குன்னு அவனுக்கு புரியுது. ஸோ அவன் உங்களை விடாமல் அப்படியே உங்களை பிடிச்சி வச்சுருக்கான். ஏய் இங்கே பாரு. ஏய் வயன், என்னை பாரு. ஏய் என்னை பார்த்தோல. ஜிம்மின், நான் தான் சொல்லிட்டேனே, நீ எவ கூட போய் என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை. என்னை விடு ஜிம்மின். என்னை நீயா விடுறியா? இப்போ நான் கத்தி ஹியூஞ்சனை கூப்பிட்டா. ஜிம்மினுக்கு ஹியூஞ்சன் பேரை கேட்டோன்னே ஒரு மாதிரி ஆகுது. அவரும் அப்படியே உங்களை விடுறாரு. நீங்களும் அப்படியே திரும்பி கூட பார்க்காம காரை விட்டு இறங்கி ஹியூஞ்சன் கிட்ட போயிடுறீங்க. ஜிம்மினும் நீங்கள் போகிறத பார்க்குறாரு. அவருக்கு செம்ம காண்டாகுது நீங்கள் இப்படி ரியாக்ட் பண்ணுறது. நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது கூட ஓகே, பட் நீங்கள் ஹியூஞ்சன் கிட்ட போகிறேன்னு சொன்னது அவனுக்கு காண்டாகுது. டேமிட், போடி போ, அவங்கிட்டே போ, வராத என்கிட்ட போ. ஜிம்மன், ஏன்டா இப்படி பண்ண? அவ நல்லா தானடா இருந்தா. நீ ஜெலஸ் ஆகிற மயிராகணுன்னு நீ தான்டா பண்ண. இப்போ அவன் மேலே கோவப்பட்டு என்ன மயிராக போகுது. போயிட்டாலே, போய் சமாதானப்படுத்துகிறா பரதேசி. ஜிம்மின் அப்படியே புலம்பிட்டு அவனும் காரை விட்டு இறங்கி வரான். இங்கே நீங்கள் நேராக ஹியூஞ்சன் கிட்ட போகிறீங்க. அவன் அப்படியே ஒரு ட்ரிங்க்ஸை கையில் வச்சுட்டு பீச்சோட வேவ்ஸையே பார்த்துட்ருக்கான். நீங்களும் அவன் பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. உங்கள் ஷோல்டர் அவனோட ஷோல்டரில் உரசும்போது தான் நீங்கள் வந்துட்டீங்கன்னே அவனுக்கு ஃபீல் ஆகுது. பட் அவன் திரும்பி உங்களை பார்க்கல. பட் அவனுக்கு தெரியும் அது நீங்கள் தான்னு. வந்துட்டியா வயன்? வந்துட்டேன். நீங்கள் அப்படியே ஹியூஞ்சனோட ஃபேஸை பார்க்குறீங்க. பட் அவன் அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு சன்செட்டையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் இங்கே அவன் ஃபேஸையே பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் அவன் ஃபேஸில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. என்னாச்சு ஹியூஞ்சன்? ஏன் ஒரு மாதிரி இருக்க? எதுக்கு இவ்வளோ நேரம் வயன்? இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க? அதை கேட்டோன்னையும் நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அது ஏன்னு உங்களுக்கு புரியவே இல்லை. ஹியூஞ்சன் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறத ஃபீல் பண்ணி அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறான். என்ன வயன், என்னாச்சு? அவன் ஏதாவது பண்ணானா? என்ன ஏதாவது திட்டினானா? இல்லை ஹியூஞ்சன், அதெல்லாம் எதுவும் இல்லை. நீ ஏன் எப்படி கேட்குற? இல்லை, அது அவனோட நேச்சர் வயன். அவன் அப்படியே ஒன்று ஏதாவது திட்டிருந்தாலும் ஏதாவது பேசியிருந்தாலும் பெருசாக எடுத்துக்காத. அவன் மனசாரெல்லாம் சொல்லியிருக்க மாட்டான். ஸோ ப்ளீஸ் அவனை தப்பாலாம் எடுத்துக்காத.
ஹியூஜின் இப்படி ஜிம்மனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறத கேட்டா உங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது அவனை ஏமாத்துறமோன்னு. பட் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கூட இல்லை. ஆனால் நீங்கள் ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு புரியவே இல்லை. ஸோ நீங்கள் சைலண்ட்டாக ஹியூஜனோட ஃபேஸையே பார்க்குறீங்க. அவனும் அப்படியே பொறுமையாக உங்கள் ஃபேஸில் விழுற முடியெல்லாம் எடுத்து உங்கள் காதுக்கு பின்னாடி டக் பண்ணி விடுறான். அவன் அப்படியே ஸ்மைலோட உங்கள் ஃபேஸை அட்மையர் பண்ணி பார்க்குறான். இங்கே ஜிம்மன் இது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு செம்மையாக காண்டாவுது. அவன் அப்படியே பல்ல கடிச்சிட்டு அப்படியே அவன் பேண்டேஜ் போட்ட கையை இறுக்கமாக முறுக்கிட்டு இது எல்லாத்தையும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். பிகாஸ் அவனுக்கு நீங்கள் இப்படி பண்ணால் அவனுக்கு காண்டாகுதுன்னு சொல்லியும் நீங்கள் திரும்ப ஹியூஜன் கூட அப்படி இருக்கீங்க. அதை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி அவ்வளோ கோவம் வருது. இங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டவும் ஆரம்பிக்குது. ஏய் வயன், சரி நம்ம கிளம்பலாமா? சரி சரி ஹியூஜன், போகலாம். இங்கே ஜிம்மன் அப்படியே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்பவும் போல் உட்காந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹியூஜன் உங்களை கூட்டிகிட்டு அவங்கிட்ட போகிறான். டே ஜிம்மன், போகலாண்டா, லேட் ஆச்சு. வயனுக்கும் தூக்கம் வருதான், கிளம்பலாம். ஜிம்மன் ஹியூஜனோட வாய்ஸ் கேட்டு உங்கள் 2 பேரையும் பார்க்குறான். பட் நீங்கள் ஜிம்மன் ஃபேஸை கூட பார்க்கல. நீங்கள் வேறு சைட் பார்த்துட்ருக்கீங்க. அதை பார்த்தாலே ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி சரி போகலாம். காய்ஸ், நான் கிளம்புறேன், நாளைக்கு பார்ப்போம். சரி மச்சான், பாய், பார்த்து போயிட்டு வா மச்சான். சரிடா, நீங்கள் மப்பு ஜாஸ்தியாக இருக்குது, பார்த்து வீடு போய் சேருங்க. போலீஸில் எங்கேயாவது மாட்டிடாதீங்க. நான் கிளம்புறேன். சரி மச்சான், நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ கிளம்பு. அப்படியே நீங்கள் 3 பேரும் காருக்கு கிளம்புறீங்க. பட் இந்த டைம் நீங்கள் காருக்கு போனதுக்கப்புறம் ஜிம்மனை பார்க்க கூட இல்லை. ஹியூஜன் எப்பவும் போல் முன்னாடி ஜிம்மன் பக்கத்தில் வந்து உட்காடுறான். நீங்கள் பேசஞ்சர் சீட்டில் அப்படியே விண்டோ சைடு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. ஜிம்மனும் அந்த ட்ராவல் ஃபுல்லாக மிரர் வழியாக உங்களை கிட்டத்தட்ட ஒரு 50 வாட்டியாவது பார்த்துருப்பான். பட் நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க. ஜிம்மனும் ஒரு மாதிரி சேடான ஃபேஸோடு உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கான் பாவமா. அப்படியே ஒரு 1/2 அன் ஹவரில் வீடும் வருது. ஏ ஜிம்மன், நீ காரை பார்க்கிங்கில் போட்டுரு. நான் பையன் தூங்கிட்டா, அவளை எழுப்ப வேணாம், நானே தூக்கிட்டு போய் அவளோட ரூமில் படுக்க வைக்கிறேன். ஜிம்மன் அதை கேட்டு ஃபாஸ்ட்டாக ஹியூஜனை திரும்பி பார்க்குறான். இல்லை, நான் அவளை தூக்கிட்டு போகிறேன். நீ காரை பார்க் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடு. ஹியூஜனுக்கு ஜிம்மனோட இந்த பிஹேவியர் ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. ஏய் என்னடா, ஏய் என்ன, நான் உனக்கு வேலைக்காரனா? உன் காரை பார்க் பண்ணுறதுக்கு, உனக்கு காரை ஓட்டுறதுக்கு நான் என்ன வேலைக்காரனா? மூட்டு போய் பார்க் பண்ணுறா, போ, எதையாவது பண்ணு. அடச்சி, இதுக்கு தான் இப்படி பண்ணியா? சரி, பார்த்து தூக்கிட்டு போகல, எழுப்பிடாத. எனக்கு தெரியும், நீ மூடு, சரியா? நான் பார்த்துக்கிறேன். ஹியூஜன் அப்படியே கடைசியாக உங்களை ஒரு வாட்டி திரும்பி பார்க்குறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கும் உங்களை தூக்கிட்டு போய் உள்ளே படுக்க வைக்கணும்னு தான் ஆசை. பட் ஜிம்மன் இன்சிஸ்ட் பண்ணனால அவனால் எதுவும் சொல்ல முடியல. ஸோ அவனும் அப்படியே டிரைவர் சீட்டுக்கு மாறி உட்காடுறான். ஜிம்மன் அப்படியே பொறுமையாக வந்து அவனோட ஜாக்கெட்டை உங்கள் மேலே அட்ஜஸ்ட் பண்ணி உங்களை அப்படியே பொறுமையாக தூக்குறான். நீங்கள் நல்லா அப்படியே தூக்கத்திலே உங்களோட ஹேண்டை ஜிம்மனோட நெக்கை சுற்றி ரேப் பண்ணிக்கிறீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான். இங்கே ஹியூஜன் காரை பார்க் பண்ண போயிடுறான். இங்கே உங்களோட அப்பா அம்மா 2 பேரும் அப்படியே உங்கள் 3 பேருக்காகவும் கவுச்சில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிம்மன் உங்களை தூக்கிட்டு வரதை அவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. என்னாச்சுப்பா? ஜிம்மன், ஒயனுக்கு என்னாச்சு? அது அவளுக்கு ஒன்றும் ஆகல, அவள் ஜஸ்ட் தூங்கிட்டு இருக்கா. ஸோ ப்ளீஸ் சத்தம் போடாதீங்க. தூங்கிட்டு இருக்காளா? ஓ சரி சரிப்பா. அப்போ ஓகே. அவள் சாப்பிட்டாளா? அதெல்லாம் சாப்பிட்டா. சரி சரிப்பா. சரி, அப்போ நான் அவளோட ரூமில் அவளை தூங்க வச்சிடுறேன்.
சரிப்பா. அப்போ ஜிம்மனோட அப்பா ஜிம்மனை ஸ்டாப் பண்ணுறாரு. அவன் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அவங்க அப்பாவை பார்க்குறான். குடு ஜிமன், உனக்கு எதுக்கு சிரமம்? நானே படுக்க வச்சிடுறேன். இல்லை டேட், பரவாயில்ல, நான் தானே அவளை கூப்பிட்டு போனேன். இந்த பொறுப்பு என்னோட தான், நானே பார்த்துக்கிறேன், விடுங்க. எப்படியோ நானும் என் ரூமுக்கு தானே போக போகிறேன். அவளை படுக்க வச்சுட்டு நான் என் ரூமுக்கு போயிடுவேன். ஜிம்மனோட டாடுக்கும் வேற என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அவரும் விட்டுடுறாரு. கிறிஸ்டியன், விடுங்க, பையன்தான் சொல்கிறான்ல, அவனே பார்த்துப்பான். ஜிம்மன், நீ கூட்டிகிட்டு போப்பா. ஹியூஞ்சன் எங்கப்பா? அவன் காரை பார்க் பண்ணிட்டுருக்கான், வந்துடுவான். சரிப்பா, சரி நீ போ, போய் தூங்குங்க. ஓகே. ஜிம்மன் அப்படியே உங்களை தூக்கிட்டு உங்களோட ரூமுக்கு தான் போகிறான். இங்கே ஹியூஞ்சனும் அப்படியே கொஞ்ச நேரத்தில் உள்ளே வரான். மாம், டேட், ஒயனும் ஜிம்மனும் இப்போ தான் வந்தாங்கப்பா. ஜிம்மன் அவளோட ரூமில் படுக்க வச்சுட்டு அவன் அவனோட ரூமுக்கு போயிருப்பான். நீயும் ரூமில் போய் தூங்குப்பா, போ, லேட் ஆச்சு பாரு. ஓகே மாம், நான் போகிறேன். நீங்கள் சாப்பிட்டீங்கள, ஏதாவது வாங்கிட்டு வரணுமா என்ன? இல்லைப்பா, நாங்கள் மேடை குக் பண்ண சொல்லி சாப்பிட்டோம். நீ போய் தூங்கு. ஓகே மேம். ஓகே டேட், நான் தூங்க போகிறேன். குட் நைட். குட் நைட் ஹியூஞ்சன். குட் நைட்ப்பா. ஹியூஞ்சனும் அப்படியே அவனோட ரூமுக்கு போகிறான். பட் அவன் அப்படியே ஸ்டாப் ஆகி உங்களோட ரூம் டோரை பார்க்குறான். அவனுக்கு உங்கள் ரூம்குள்ளே வரணுன்னு தான் தோணுது. பட் நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அவன் அப்படியே அவனோட ரூமுக்கு போய் உள்ள லாக் பண்ணிட்டு போய் படுத்துக்கிறான். இங்கே ஜிம்மன் அப்படியே ஹியூஞ்சன் அவனோட ரூமுக்கு போகிற சத்தம் கேட்டு தான் அப்படியே பொறுமையாக உங்கள் ரூம்குள்ளே இருந்து நீக்கி பார்க்குறான். யாரும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் அப்படியே உங்கள் ரூம் டோரை லாக் பண்ணிட்டு பெட்டில் உங்கள் பக்கத்தில் வந்து படுக்கிறான். நீங்கள் இங்கே நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. உங்களுக்கு எந்த க்ளூவுமே இல்லை. அடித்து போட்ட மாதிரி பச்சை புல்ல மாதிரி தூங்கிட்டுருக்கீங்க. ஜிம்மனும் அப்படியே பிளாங்கெட்டை உங்கள் 2 பேருக்கும் போத்திட்டு உங்கள் ஃபேஸையே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏய், என்னடி இன்னும் உனக்கு அவ்வளோ கோவம்? சாரிடி, நான் தான் ஏதோ உன்னை ஜெலஸ் ஆகிறதுக்காக இப்படிலாம். ஜிம்மன், அவன் தப்பு தான்டா, வைத்தியக்காரா. உனக்கு என்ன, நீ நல்லா அடித்து போட்ட மாதிரி தூங்குற, எனக்கு தான் தூக்கமே வர மாட்டுது. ஏய், எழுந்து ஒரு வாட்டி என்கிட்ட பேசுடி, என்னை மன்னிச்சுட்டுனாவது சொல்லுவேன். ஒரு மாதிரி இருக்குடி. சி, இப்படிலாம் நான் இருந்ததே இல்லை. என்னடி பண்ண? ஜிம்மன் அப்படியே புலம்பிட்டு உங்கள் ஃபேஸையே பார்க்குறான். நீங்கள் நல்லா தூங்குறீங்க. அப்படியே உங்கள் லிப்ஸை பவுட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி சின்ன குழந்த மாதிரி தூங்குறீங்க. ஜிம்மன் அப்போ தான் நீங்கள் பவுட் பண்ணியிருக்கிற உங்கள் லிப்ஸை பார்க்குறான். அவனுக்கு அதை பார்த்தோன்னையும் அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது. அப்படியே லைக் உங்கள் லிப்ஸை இப்போவே பிடிச்சி கடிச்சு கொதறி வைக்கலாம் போல். ஐயோ, இவ வேற மனுஷ அவசரம் புரியாமல் என்ன இப்படி தூங்குறா. அதுவும் வதட்ட பாரு. ஐயோ, நல்ல செரி போன மாதிரி. பார்த்தாலே நான் கூறுது. ஒயன். ஜிம்மன் அப்படியே அவனோட கண்ட்ரோலை மீறி உங்கள் சீக்ஸில் கிஸ் பண்ணுறான். ஒரு வாட்டி இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி பண்ணுறான். நீங்கள் அப்படியே தூக்கத்தில் டிஸ்டர்ப் ஆகி மூவ் ஆகுறீங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்துட்டே மூவ் ஆகுறீங்க. நீங்கள் கொடுக்குற சவுண்டு அதை விட டெம்ப்டிங்காக இருக்கு அவனுக்கு. அவன் அப்படியே உங்கள் மேலே கை போட்டு அப்படியே உங்களோட தலைக்கடியில் அவனோட இன்னொரு கையை வச்சு உங்களை அவனை பார்த்த மாதிரி திருப்புறான். நீங்கள் அப்படியே தூக்கத்திலே அவன்கிட்ட வரீங்க. ஏய், ஒயன், கண்ணை தர ஒயன். கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டுரு. அப்புறமா நான் போயிடுறேன். எப்படி நான் போவேன்? நானும் போக மாட்டேன். நான் இன்னைக்கு உங்க கூட தான் படுக்க போகிறேன். ஒயன்,
ஏய் எழுந்து எழுந்து மன்னிச்சிட்டுனாவது சொல்றி. ஐயோ என் மூஞ்சி கூட பார்க்காம வர. ஏய் அவ்வளோ கோவமாடி? வயன் ஐயோ. சிம்மன் அப்படியே புலம்பிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக முத்தம் கொடுத்துட்டே படுத்துட்டு இருக்கான். உங்களுக்கு பண்ணுற டார்ச்சரில் நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே பொறுமையாக கண்ணையும் முழிச்சிட்டீங்க. ஜிம்மனுக்கு அப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. அப்பாடா, ஒரு வழியா கண்ணை முழிச்சிட்டியா? நீங்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஜிம்மனோட ஃபேஸை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு வேளை ட்ரீமில் ஜிம்மன் வரணுன்ற மாதிரி ஒரு தாட்டு. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக உங்கள் கையை வச்சு ஜிம்மனோட ஃபேஸை தொடுறீங்க. ஏய் அடியே, கனவில்லடி, நிஜமாக தான் படுத்துக்கிட்டு இருக்கேன் பாரு. ஏய் கண்ணை திறந்து தொலை. உங்களுக்கு அப்போ தான் புரியுது இது ட்ரீம் இல்லை நிஜம்னு. நீங்கள் அப்படியே உங்கள் கையை வேகமாக எடுத்துட்டு வேறு சைட் திரும்பி படுத்துக்கிறீங்க. ஏய் வயன், இங்கே பாரு வயன். ஐயோ சரி சரி, சாரிடி என் தங்கம்ல. பாரு வயன், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி. நான் எவகிட்டையும் போக மாட்டேன்டி. இங்கே பாருடி. சிம்மன் லிட்ரலி கெஞ்சவே ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு சிரிப்பே வருது அவன் கெஞ்சிறத பார்த்தான். பட் நீங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு படுத்திருக்கீங்க. ஏய் ஏய் இங்கே பாருடி. ஏய் ப்ளீஸ் டி, இங்கே பாரு வயன், என் ஃபேஸை பாருடி. ஐயோ ஏய் சாகடிக்காத வயன், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்டி. சரி நான் சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். ஏ ப்ளீஸ் டி, என்னை பாருடி. சிம்மன் அப்படியே உங்களை பிடிச்சி அவன் பக்கம் திருப்புறான். நீங்களும் வேறு வழி இல்லாமல் திரும்புறீங்க. என்னடா இப்போ என்ன வேணும் உனக்கு? கிளம்பு, எனக்கு எனக்கு தூக்கம் வருது. கிளம்பு, காலையில் பேசிக்கலாம். ஏ ஏ ஏ ப்ளீஸ் டி, அப்படிலாம் துரத்தாதடி ப்ளீஸ். சாரி வயன். இங்கே பாரு, என்னை பார்த்தா பாவமாக இல்லையாடி? ப்ளீஸ் டி, எவ்வளோ நேரமாக கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏய் சாரிடி, நான் சத்தியமாக அவகிட்டையும் போக மாட்டேன்டி, புரிஞ்சுக்கோடி. சாரிடி. அப்படி மூஞ்சி வைக்காதடி. நீங்கள் சிம்மனையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏய் உனக்கு தெரியுமா, நீ காரில் ஒரு மூஞ்சி வச்சியே என் ஃபேஸை கூட பார்க்காம. அது இப்போ நினச்சா கூட எனக்கு ஹர்ட் ஆகுது வயன். சாரிடி, நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேனா? சாரி. சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன். சாரிடி, என்னை பாரு, என்கிட்ட பேசுடி ப்ளீஸ் டி. சிம்மன் அப்படியே கெஞ்சிட்டே உங்ககிட்ட வரான். நீங்களும் அப்படியே சிம்மனை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏதாவது பேசுடி ப்ளீஸ். சரி இப்போ என்ன? சரி, ஐ ஃபர்கிவ் யூ. இப்போ என்ன, கிளம்புறியா? போதுமா? நான் உன்னை ஃபர்கிவ் பண்ணிட்டேன். இந்தா இதையும் எடுத்துக்கோ, கிளம்பு. போதுமா? சிம்மனுக்கு நீங்கள் முத்தம் கொடுத்தோனையும் அவன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி படுத்துட்ருக்கான். ஏய் ஓவரா சீன் போடாதடா. இதுக்கு முன்னாடி நான் உனக்கு முத்தமே கொடுத்தது இல்லையா? உங்கள் காரில் வச்சு தடவும் போது தெரிலையா? டேய் எருமை. அது அது இல்லை, நிஜமாவே மன்னிச்சிட்டல? ஆமாம் மன்னிச்சிட்டேன். கிளம்பு, போய் தூங்கு போ. டைம் என்ன ஆகுது பாரு. எங்கே போகிறது? அதான் மன்னிச்சிட்டேன்னு சொன்னல, இங்கே தூங்குறேன். என்னது, இங்கே தூங்குறியா? இல்லை நீ விளையாடுறதானே? மரியாதை கிளம்பிடு. இப்போ தானே சொன்னேன் மன்னிச்சிட்டேன்னு. இங்கே படுத்துக்கிறேன்டி. எனக்கு பாரு, கை காலெலாம் வலிக்குதுடி. உன்னை தூக்கிட்டு கூட நான் தாண்டி வந்தேன். ப்ளீஸ் டி, இங்கே படுத்துக்கிறேனே. நீங்கள் ஜிம்மன் ஃபேஸையே பார்க்குறீங்க. அவன் குழந்த மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஜிம்மன், நீ நீ இப்போ நீ குழந்த மாதிரி தான் இருப்ப.
ஆனா நீ பண்ற வேலைலாம் அப்படி இருக்காதுடா. நீ குழந்தை குடுக்குற மாரி வேலை பார்ப்படா. வேணாம்டா. கிளம்பிடுடா. ஏய் சி என்னை பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது. ஆமா, அப்படிதான்டா தெரியுது. உனக்கே தெரியும் அது. சரி சரி நான் ஒத்துக்கிறேன். நான் பொறுக்கி பையன்தான். அதுக்காக இப்போவெல்லாம் பண்ண மாட்டேன். ஏய் எனக்கு உன் கூட தூங்கணும்டி. உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்னு எனக்கு அந்த தாட் இருந்துகிட்டே இருக்குடி. காரில் நீ ஒரு ஃபேஸ் வச்சல, என் ஃபேஸு கூட நீ பார்க்கலடி. அதை நினைக்க ஒரு மாதிரி இருக்கு வயன். ப்ளீஸ் நான் எதுவும் பண்ண மாட்டேன். அவன் பக்கத்தில் மட்டும் தூங்கிக்கிறேன் ப்ளீஸ். நீங்களும் ஜிம்முன்னு சைலண்ட்டாக பார்க்குறீங்க. இவனை நம்பலாமா வேணான்ற மாதிரி. ஏய் நம்புடி, அதுவும் பண்ண மாட்டேன்டி. வேணாம் நடுவில் பில்லோ கூட வச்சுக்கோ. எச்சி அசிங்கமா இல்லை? போகிறம்போக்கு. ஆ தெரிதுல. அப்போ வா தூங்கலாம். எனக்கு தூக்கம் வருது. வா. நல்ல பையனை கெடுக்காத. வா. ஜிம்மன் அப்படியே உங்களை கிட்ட இழுத்து உங்கள் 2 பேருக்கும் பிளாங்கெட் போட்டு விட்டு உங்களை அவனோட நெஞ்சில் அணைச்சிட்டு அப்படியே தூங்குறான். நீங்களும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஜிம்மனோட நெஞ்சிலேயே அப்படியே உங்கள் தலையை வச்சு தூங்குறீங்க. ஓகே பெட்டல்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த பாட் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். சரிடா, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ.